மக்களே! நாங்க இன்னைக்கு எல்லாரும் எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஏற்காடு ஃப்ளவர் ஷோ தாங்க வந்திருக்கோம். அங்க போறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, ஏரி பூங்கான்னு இருக்கும். அந்த ஏரி பூங்கால தான் நெறைய பேர் போட்டிங் பண்ணிட்டுருப்பாங்க. அந்த போட்டிங் வந்து செம்ம என்டர்டெயின்மெண்ட்டா இருக்கும். நீங்களும் அங்க போனீங்கன்னா, ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் அந்த பார்க் வந்து வாக் பண்றதுக்கும், விளையாடுறதுக்கும் செம்ம ரிலாக்ஸிங்கா இருக்கும். சரி ஓகே நம்ம வந்தது எதுக்காக? ஃபர்ஸ்ட்டு ஃப்ளவர் ஷோவ பார்த்துருவோம். இதுதான் நம்ம ஆல்ரெடி ட்ரை பண்ணியிருக்கோமே அப்டின்ட்டு நாங்க வந்து ஃப்ளவர் ஷோக்கு கெளம்பிட்டோம். ஃப்ளவர் ஷோ எங்க போட்டுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா பூங்கால தான் போட்டுருக்காங்க. அதாவது பொட்டானிக்கல் கார்டன்னு சொல்லுவாங்க. அங்க வந்து எக்கச்சக்கமான ஸ்டால்ஸ் போட்டிருந்தாங்க. அந்த ஸ்டால்ஸ நான் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து என்னென்ன பூ இருக்குன்னு பார்த்துருவோமே. ஆஹா! இங்க இந்த பூ, அந்த பூன்னு இல்லங்க. நெறையா பூ இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வந்து ஆ! இங்க ரோசஸ், ஆர்ச்சிட், லில்லிஸ் அந்த மாரி எக்ஸாட்டிக் ஸ்பெஷல் அட்ராக்ஷனா நெறைய பூ வச்சிருந்தாங்க. இது வந்து நம்மளுக்கு தோட்டக்கலைக்கு அந்த மாரிலாம் தோட்டம் வளர்க்குறவங்களுக்கு அதெல்லாம் சூப்பராவே இருக்கும். முதல்ல நம்ம இந்த கண்ணாடி மாளிகைக்குள்ள போயிடுவோமேன்ட்டு உள்ள போனா எக்கச்சக்க வெரைட்டி ஆஃப் ஃப்ளவர்ஸ் இருந்தது. பார்க்கவே கண்ணுக்கு குளிர்ச்சியா அவ்ளோ அழகா இருந்ததுங்க. இந்த வெயில்ல வந்து இந்த பூக்கள்லாம் எப்படி தாங்குதுன்னு தெரியல. ஆனா பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்தது. கூட்டமும் எக்கச்சக்கமா இருந்தது. பரவால்ல நம்மளும் அப்படியே பார்த்துருவோம். கூட்டத்தோட கூட்டமான்ட்டு இங்கிட்டும், அங்கிட்டும் பூந்து நாங்க எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். இந்த பூ என்ன பூன்னு தெரியல. ஆனா பார்க்க கியூட்டா இருக்கேன்னு அதையும் வீடியோ எடுத்துட்டு நாங்களும் வந்தாச்சு. அடுத்து, அடுத்து, அடுத்து அப்படின்ட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம அடுத்தடுத்துன்னு போனாவும் எல்லா இடத்துலயுமே ஃப்ளவர்ஸ் தான் என்னடா இருந்தது. குத்த அதுவும் காட்டாது? கியூட்டா இருந்தது. இங்க வந்து ரோசஸ்லாம் பார்க்க வந்து சூப்பரா இருந்தது. இந்த ஃப்ளவர் ஷோல முக்கியமா என்னப்பா பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெஷல் அட்ராக்ஷனா நெறைய பண்ணி வச்சிருக்காங்க. அதாவது தீம்டு ஃப்ளவர் அரேஞ்ச்மென்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஃப்ளவர் ஸ்கல்ப்சர் அதாவது ஃப்ளவர்லயே வந்து நெறைய வகையான பொம்மை பண்ணி வைக்கிறது. அப்புறமேட்டு லைவ் கார்டனிங் டெமான்ஸ்ட்ரேஷன் அப்படின்னு நெறைய இருக்கு. அதாவது நம்ம கார்டனிங் ஐடியாலாம் இங்க நெறைய வந்து கத்துக்கலாம். சூப்பரா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா நாற்றாங்கல் பகுதின்னு சொன்னாங்க. பார்க்கவே செம்ம கியூட்டா இருந்தது. எல்லாமே தொட்டியில கியூட்டா எப்புட்றா இப்படி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாரி தான் இருந்தது. இதுக்கு பின்னாடி எவ்ளோ உழைப்பு இருந்திருக்கும் இல்லைங்களா? பார்க்கவே சூப்பரா இருந்துச்சு. சரி ஓகே. இதையும் பார்த்துட்டு நம்ம அப்படியே நெக்ஸ்ட்டுன்னு போயிடுவோம் அப்படின்ட்டு நாங்களும் கிளம்பியாச்சு. சரி ஓகே. இந்த ஏற்காடுக்கு வந்தா நம்ம வேற என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெக்கிங் பண்ணலாம், போட்டிங் பண்ணலாம். அப்புறம் இந்த நேச்சர பார்த்துட்டு நல்லா நடக்கலாம், நல்லா ஆஹா! சாப்பிடலாம். நம்ப வந்து இங்க நம்ப ஊர்லயே சாப்பிடுற சாப்பாட்ட விட, அங்க வந்து ஸ்பெஷலா ஏற்காட்ல வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் இருக்கும், கிராஃப்ட் ஸ்டால் இருக்கும். இந்த மாரி நெறைய இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு துறையில இருந்தும் நெறைய ஸ்டால் போட்டு வச்சிருந்தாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய தாவரத்துறையிலருந்து போட்டு வச்சிருந்தாங்க. அப்புறம் தோட்டக்கலை அந்த மாரி நெறைய போட்டு வச்சிருக்காங்கங்க. ஒவ்வொன்னும் அவங்களுக்கு ரிலேட்டடான திங்ஸா போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஃப்ளவர்ஸ்லயா இருக்கட்டும், செடியிலயா இருக்கட்டும், அந்த மாரி. அப்புறம் அந்த மிளகு ஏற்காட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மிளகும் ஃபேமஸ் தாங்க. அதெல்லாம் விற்பனைக்கு அப்டின்ட்டு ஹோல்சேல் ரேட்ல போட்டு வச்சிருந்தாங்க. பார்க்கவே செம கியூட்டா இருந்தது. ஒவ்வொரு ஸ்டால்ஸையும் விசிட் பண்ணிட்டு வரதுக்குள்ளேயே அப்பாடான்னு ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு பிடித்த விதமா வந்து டோரா பூஜியும், அப்புறமேட்டு டாம் அண்ட் ஜெர்ரிலயும் வந்து ஃப்ளவர்ஸாலேயே பண்ணி வச்சிருந்தாங்க. நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? தீம்டு ஃப்ளவர் அரேஞ்ச்மென்ட் அதாவது ஃப்ளோரல் ஸ்கல்ப்சர் பொம்மைய வந்து ஃப்ளவர்லயே வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அதுக்கப்புறம் ஸ்டால்ஸ் வந்து இத ஒவ்வொன்னையும் பார்க்கறதுக்குள்ளேயே எக்கச்சக்க டைம் ஆயிடும். பட் நம்ம அதுக்காக தானே போனோம். அதனால ஒவ்வொன்னையும் பொறுமையா பார்க்க வேண்டியதான் அப்படிங்கிறதுக்காகவே நாங்க பொறுமையா பார்த்துட்டுருந்தோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் என்னென்ன இருக்கு, காய்கறிலாம் என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு ஏற்காட்ல எது எதெல்லாம் ஃபேமஸா இருக்கோ அதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிருந்தாங்க. அதையும் பார்த்துட்டு நாங்க இந்த பக்கம் வந்தா பார்த்தீங்கன்னா, தண்ணி மேலேயும் கீழேயும் போயிட்டு இருந்துச்சு வாட்டர் ஃபால்ஸ் மாரி. அதையும் பார்த்துட்டு நாங்க இப்படி வந்தோம்னா பார்க் இருந்ததுங்க. பார்க்ல வந்து நெறையா பேர் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுவும் குழந்தைங்களுக்குலாம் சொல்லவா வேணும். பார்க்னா ஜாலியா ஓடிடுவாங்க. அங்கேயும் எக்கச்சக்க கூட்டமா இருந்ததுனால நாங்களும் அப்படியே சுத்தி பார்த்துட்டு இந்த பக்கம் வந்தாச்சு. இங்க குழந்தைங்க மட்டும் இல்லாம பெரியவங்களுமே நல்லா என்ஜாய் பண்ணலாம். அதுக்கு உண்டான என்விரான்மென்ட் தான் இருந்தது. அது மட்டும் இல்லாம ஃபோட்டோ ஷூட் எடுக்க இது செம்ம பிளேஸு. கப்பிள்ஸா இருக்கீங்க, இல்ல குழந்தைங்களுக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும் அப்டின்னா, நம்ம கண்டிப்பா இங்க போய் நல்ல ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம். சூப்பரான பிளேஸ். அதுக்கப்புறமேட்டு இங்க வந்து ஒரு மாரி ஸ்டெப் வச்ச மாரி போட்டிருந்தாங்க. அங்க எல்லாமே ஃப்ளவர்ஸ் அரேஞ்ச்மென்ட் தான் பண்ணி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அங்க வீடுகள்லாம் தூரத்துல இருந்து பார்க்க ரொம்ப கியூட்டா இருந்தது. நாங்க அதையும் பார்த்துட்டு, ச்சே எவ்வளோ அழகா பண்ணி வச்சிருக்காங்கல்லன்ட்டு நாங்க எல்லாமே பொறுமையா பார்த்துட்டுருந்தோம். சரி ஓகே. நாங்க மட்டும் பார்த்தா போதாது இல்லைங்களா? அதனால உங்களுக்கும் காட்டலான்னு தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். நீங்களும் பாருங்க. பில்டப் பண்றணும், பீலா விடணும் அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். எல்லாம் சுத்தி பார்த்துட்டு வெளிய வந்தா ஒட்டகம், குதிரைன்னு இருந்ததுங்க. அதுலயும் நம்ம ரைட் போடுறதா இருந்தா போய்க்கலாம். ஆனா என்ன 1 ரவுண்டு, 2 ரவுண்ட்லயே எறக்கி விட்டுருவாங்க. அதுதான் கொஞ்சம் கொடுமை. சரி ஓகே. ஃபுல்லா சுத்துனதுல செம்மையா பசி எடுத்துக்கிச்சுங்க. வாங்க முதல்ல போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லும்போதே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டாங்க. அந்த ரெஸ்டாரண்ட் பார்க்கவே செம்ம கியூட்டா இருந்ததுங்க. சரி ஓகே. வந்ததுக்கு நம்ம சாப்பாட்ட தான் சாப்பிடணும். அதுக்கப்புறமேட்டு தான் மத்த பேச்செல்லாம் அப்படின்ட்டு உள்ள போய் ஃபுட்ட ஆர்டர் பண்ணி, அதுக்கப்புறமேட்டு சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் வேற
வேற என்ன வேலைங்க? சுத்தி பார்க்கறது தானே! வாங்க அடுத்து சுத்தி பார்க்க போலாம் அப்படின்னு நாங்க போன இடம் தான் கரடியூர் காட்சி முனை. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பரா இருந்ததுங்க. ஆனா சீரியஸா சொல்றேன், ஒரு ஃபோட்டோ ஷூட்டுன்னு போறீங்க, இல்ல வந்து ஒரு குட்டி வாக் போகணும் அப்படின்னா, நீங்க கண்டிப்பா இதுல போகலாம். இங்க வந்து நாங்க போனோனையுமே எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு, பார்க்கவே அடடே! சூப்பரா இருக்கேன்னு நான் நெனச்சிட்டு இருக்கும்போது தான் பார்த்தேன், இந்த இடம் விளையாடுறதுக்கு வச்சிருந்தாங்க. இந்த இடம் எனக்கு எப்ப ஞாபகம் வந்துச்சுன்னா, ராஜா ராணி சீரியல்ல வந்து ஒரு டைம் வந்து அவங்க எல்லாருமே ஏற்காடுக்கு வருவாங்க. அப்ப வந்து இது எல்லாமே விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்ப நான் பார்த்துருக்கேன். அதனால நல்லா ஞாபகம் இருந்தது. அந்த இடம் தாங்க அப்படின்ட்டு எல்லாரும் வீடியோஸ், ஃபோட்டோஸ்லாம் எடுத்துட்டு சுத்தி பார்க்க மேல வந்துட்டோம். இங்க இருந்து வியூ பார்த்தீங்கன்னா, சீரியஸா செம்மையா இருந்ததுங்க. இந்த மலையெல்லாம் பார்க்கும்போது, அடடே! அப்படின்ட்டு ஒரு மாரி மனசுக்கு வந்து நல்லா இருந்துச்சு. அதையும் நாங்க பார்த்துட்டுருந்தோம். எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டா ஹில் ஸ்டேஷன்ல இருக்கவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி என்விரான்மென்ட்டே சூப்பரா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, நம்ப என்னைக்காச்சும் வந்துட்டு போறவங்களுக்கே வந்து மனசுக்கு நல்லா இருக்கு. பட் அங்கேயே இருக்கவங்களுக்கு இன்னும் என்விரான்மென்ட், இந்த பொல்யூஷன் எதுவுமே இல்லாம சுத்தமான காத்து, அதெல்லாம் வந்து பார்க்கும்போதே, நெனைக்கும்போதே நமக்கு கொஞ்சம் வந்து பொறாமையா தான் இருக்கு. சரி ஓகே. நம்மளால முடிஞ்சப்ப அப்பப்ப வந்துட்டு போய்க்க வேண்டியதான். காத்து வாங்குன மாரியும் இருக்கும். அப்படின்னு நெனச்சுட்டு, அடுத்து எங்கெங்க கூட்டிட்டு போறீங்க? அப்படின்னு கேட்டா, வேற எங்கம்மா பக்கோடா வாங்கிட்டு தான் அப்படின்ட்டாங்க. சரி, சரி வாங்க போலாம் அப்படின்ட்டு அங்க நாங்க போயாச்சு. இன்னும் வேற என்னென்னலாம் ஏற்காடுல சுத்தி பார்க்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய இடம் இருக்குங்க. நாங்க லேட்டா வந்ததுனால, எங்களால ஒரு சில இடம் தான் சுத்தி பார்க்க முடிஞ்சுச்சு. எல்லா இடத்தையுமே சுத்தி பார்க்க முடியல. சரி ஓகே வந்ததுக்கு நம்மளால முடிஞ்ச இடம் எல்லாமே சுத்தி பார்த்துறணும். ஃபயர் அப்படிங்கிற மாரி தான் நாங்க எல்லாருமே வந்து கட கட கடன்னு பார்த்துட்டுருந்தோம். இந்த பக்கோடா பாயிண்ட்டுக்கு வந்தோனையுமே எல்லாம் கீழ இருக்கவங்க மேல, மேல இருக்கவங்க கீழ அப்படின்ட்டு படிக்கட்டில ஏறி ஏறி விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுவும் வயசானவங்களால ஏறவே முடியலங்க. பார்க்க கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஏன்னா நம்பளும் அந்த லிஸ்ட்ல தான் சேர்ந்துருவோம் போல. நம்மளாலயும் ஏற முடியல. அப்படியே மேலேருந்து கீழ வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு, சரி ஓகே மனசுக்கு கொஞ்சம் திருப்தியா இருக்கே அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. என்னால இவ்வளோ தான் எடுக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா டைம் ஆயிடுச்சு இல்லையா? மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மக்களே!